ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று வைகாசி மாதம் 17ஆம் நாள் மே 31 சனிக்கிழமை பஞ்சமி திதி. மிக மிக சிறப்பான நாள். வாராகி வழிபாடு பண்ணுங்க, அற்புதமான பலன்களை நீங்க பாப்பீங்க. ஓகேங்களா? பூசம் நட்சத்திரங்க இன்னைக்கு முழுவதும் பூச நட்சத்திரம். சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரைக்குங்க. மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரைக்கும். சூலம் கிழக்கு. பரிகாரமா தயிர் சாப்பிட்டுட்டு போங்க. மேச ராசிக்கு இன்றைக்கு வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் இன்று உங்களுக்கு இருக்கும். முயற்சிகள் இருக்கின்றது. மனதுக்கு இனிய நிகழ்வுகள் இருக்கு. முயற்சிகள் மூலமாக வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. என்று ரிஷப ராசிக்கு கற்பனை வளம் கூடும். ஓகேங்களா? நீங்க கலைத்துறையில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு உங்களை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாதுங்க. அவ்வளவு அழகா எல்லா விஷயத்தையுமே நீங்க உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். எல்லா விஷயத்திலும் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணுங்க. அவ்வளவு அழகா திறமைகள் வெளிப்படும். முயற்சிகளால் வெற்றிகள் இன்று உங்களுக்கு உண்டு. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. மிதுன ராசிக்கு பேச்சால் காரியம் சாதிப்பீர்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதாங்க. உங்களை யாராலையும் பீட் பண்ணவே முடியாதுங்க. இன்னைக்கு உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். வருமானம் பல வழிகளிலும் இன்று உங்களை தேடி வரக்கூடிய நாள். ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க. கடக ராசிக்கு இன்று தன்னை பற்றிய ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்குங்க. வேலைகளில் ஆர்வம், உடல் மனம் சுறுசுறுப்பு. தன்னை பற்றிய சிந்தனைனா என்ன, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்னென்ன வேலைகள் என்ன பார்க்குறோம், இது நம்ம என்ன நினைச்சிட்டு இந்த வேலை பார்க்க ஆரம்பிச்சோம், எப்படிலாம் நம்மளோட லைஃப் எப்படி போகணும்னு நினைச்சிட்டு இருந்தோம், இப்படி தன்னை பற்றிய சுய பரிசோதனை இன்று மேற்கொள்வீர்கள். ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க. சிம்ம ராசிக்கு செலவுகள் செய்வதில் கொஞ்சம் ஆர்வம் எடுத்துக்குவீங்க. பயணம் இருக்கு. தொழிலில் சில முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க. இன்னைக்கு கொஞ்சம் விரயம் இருக்குங்க. சரிங்களா? அதனால ரொம்ப கவனமா செலவுகளை ரொம்ப பார்த்து பண்ணுங்க. பயணங்களும் இன்னைக்கு இருக்கு. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. கன்னி ராசிக்கு மூத்த சகோதரர் மூலமாக நன்மைகள் எல்லாமே ஏற்படும். இடமாற்றம் இருக்கு. வேலை உயர்வு இருக்கின்றது. வேலையில் ஒரு பதவி உயர்வுன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கு. லாபங்கள் தேடி வரும். தொழில் பண்றவங்களுக்கு, வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்று லாபங்கள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. துலாம் ராசிக்கு தொழில் முன்னேற்றம் சார்ந்த சில முடிவுகள் எடுப்பீங்க இன்னைக்கு. சரிங்களா? தொழில் வேலை சார்ந்த ஒரு எண்ணம் இருக்கும். அதன் மூலமாக இந்த தொழில முன்னேறதுக்கு என்னென்ன பண்ணணும், அதை சார்ந்த சில முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. ஓகேங்களா? இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. விருச்சிக ராசிக்கு தந்தையின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய நாள். பயணம் செய்ய ஆலோசனைகள் எல்லாமே பண்ணுவீங்க. ஆன்மீகம் சார்ந்த ஒரு நாட்டம் இருக்குங்க இன்னைக்கு. சரிங்களா? பயணம் செய்ய ஆலோசனை, அதாவது ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு பயணம் போகலாம். அதற்காக வீட்டில் ஒரு ஆலோசனை பண்ணுவீங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. தனுசு ராசிக்கு இன்னைக்கு வேலைகளில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்குங்க. முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும். ஓகேங்களா? தொழில் சார்ந்த முடிவுகள் இருந்தாலும் சரிதான், வியாபாரம் சார்ந்த முடிவுகளாக இருந்தாலும் சரிதான், அதில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு. இன்னைக்கு வீண் விவாதங்கள் வேண்டாம். முக்கியமாக நீங்க வேலை பார்க்குற இடத்துல விவாதங்கள் வேண்டாம். இன்னைக்கு மூல நட்சத்திரக்காரங்களை சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால மூல நட்சத்திரக்காரங்க இந்த முக்கியமான விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. அம்மன் வழிபாடு பண்ணுங்க. மகர ராசிக்கு இன்று பரிசுகள் இருக்கின்றது. பாராட்டுக்களுக்கு இருக்கின்றது. வாழ்க்கை துணை பக்கபலமா உங்களுக்கு உதவிகரமா நிற்பாங்க. நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. கும்பராசிக்காரங்க இன்னைக்கு போட்டிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். போட்டிகளில் வெற்றிகள் ஓகேங்களா உங்களுக்கு உண்டு. தாய்மாமனுடைய ஆதரவும் உங்களை தேடி வரும். வேலைகளில் மூழ்குவது, அதாவது வேலையிலிருந்து மூழ்கி போயிடுவீங்க. அப்படியே டயத்தை பார்க்கவே மாட்டீங்க இன்னைக்கு. சரிங்களா? நீங்க பாட்டை ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க. பாத்தீங்கன்னா 6 o'clock ஆகுது கிளம்பலான்னு சொல்லுவாங்க. அப்பதான் நீங்களே அந்த வேலைகளை விட்டு வெளில வருவீங்க. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. மீன ராசிக்கு மனைவி வழி ஒரு லாபம், அதாவது வாழ்க்கை துணைவி மூலமாக ஒரு லாபம் இன்னைக்கு இருக்குங்க. ஓகேங்களா? உங்களுடைய பிசினஸுக்காக அவங்க சில விஷயம் பேசியிருப்பாங்க. அதன் மூலமாக ஒரு லாபம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. மனமகிழக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். குழந்தைகளுடைய விருப்பத்தை இன்று நிறைவேற்றுவீர்கள். இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.